8 அப்படின்னாலே பொதுவாக மக்களுக்கு வந்து பயம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வந்து அவங்க மனசுக்குள்ள ஆழமாக போய் பதிஞ்சிருச்சு சார். இப்போ வந்து ஒரு ரூம் எடுக்கிறாங்க அப்படின்னா கூட அங்கே 8 இருந்தால் அந்த ரூம் வேண்டாம், ஏதாவது ஒரு நெகட்டிவாக நடக்கும். ஒரு கார் வாங்குறாங்கன்னா அங்கே 8 அது வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் 8 தவிர்க்கிறது உண்டு. 8 உண்மையிலே ஒரு டேஞ்சர் தரக்கூடிய ஒரு எண்ணா சார்? 8ஆம் தேதியில் பிறந்தவங்க 8/17/26 அப்படின்னு பிறந்தவங்க உங்களுக்கு 8 வந்துருச்சுன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. அது உங்களுக்கு வேலை செய்யும். அந்த தேதியில் இல்லாதவங்க யார் 8 கை வச்சாலும் அவங்கள ஒரு வழி பண்ணிடும். அப்போ 9 நம்பரில் 8ங்கிறது ஒன்று தான். மீதி 8 இடத்துல உள்ளவங்க 8ஆம் நம்பர் யூஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் தான். அப்போ எத்தனை கோடி மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பயம் இருக்க தான் செய்யும். அது இருக்கும். இந்த 8 வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. தேதி 8ங்க, நானும் 8 தான் பேர் வச்சுருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, யார்கிட்டலாம் இருக்குதோ, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும், எதெல்லாம் கிடைச்சி இருக்கணும், எதெல்லாம் நடந்து இருக்கணும், அதெல்லாம் எதுவுமே நடந்திருக்காது. அதெல்லாம் எதுவுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கு நேருக்கு மாறாக என்னென்ன இருக்குமோ அதை தான் அனுபவிச்சிருப்பீங்க. உங்களை ஒரு கட்டத்தில் தனிமைப்படுத்திடும். உங்கள் ஃபேமிலியிலேருந்தே உங்களை அப்படியே தனிமைப்படுத்திடும். நீங்கள் தான் சொன்னீங்க 8ல் இருந்ததுனாக்கா பயப்பட வேண்டான்னு. பயப்படாத ஒரு நம்பர் 8, அதே நம்பரில் நான் பேர் வச்சா இவ்வளோ பிரச்சனை இருக்கும். இந்த வருஷம் 2026 வெறும் வருஷத்து வரைக்கும் கொடுக்கு. 2026னா 2, 2, 4, 4, 6, 10, 1 வருது. இந்த மாதிரி வர இடத்துல 8ன்னு அந்த வருஷத்தில் கூட்டு எண் வருது அப்படின்னா 8 வருஷத்துக்கு ஒரு முறை வரும். கூட்டினா 8ன்னு வர்றது பார்த்தீங்கன்னாக்கா 8ன்னு வரும். அந்த மாதிரி கூட்டு எண்ணு வருஷத்தில் எப்பப்பெல்லாம் 8 வருதோ அப்போல்லாம் 8 வருஷத்துக்கு ஒரு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டமான லைஃப்பாக இருக்கும். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சரி, 8 அப்படின்ற தேதியை பற்றி நிறைய பேர் நிறைய விதமான பதிவுகளை வந்து நம்ம யூடியூப் திறந்தோம் அப்படின்னாலும் 8 அப்படின்றது இப்படி அப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருக்குது சார். நம்மமே 8ஆம் தேதியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் சார். 8 அப்படின்னாலே பொதுவாக மக்களுக்கு வந்து பயம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வந்து அவங்க மனசுக்குள்ள ஆழமாக போய் பதிஞ்சிருச்சு சார். இப்போ வந்து ஒரு ரூம் எடுக்கிறாங்க அப்படின்னா கூட அங்கே 8 இருந்தால் அந்த ரூம் வேண்டாம், ஏதாவது ஒரு நெகட்டிவாக நடக்கும். ஒரு கார் வாங்குறாங்கன்னா அங்கே 8 அது வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் 8 தவிர்க்கிறது உண்டு. 8 உண்மையிலே ஒரு டேஞ்சர் தரக்கூடிய ஒரு எண்ணா சார்? ஆமாம், பொதுவாக வந்துட்டு எல்லாருமே வந்து 8ன்னா பயப்படுறாங்க. ஆமாம், 8 எடுத்துகிட்டு நாங்கள் எதுக்கு அவசரப்படணும் அப்படிங்கிறது. ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு 8ஆம் தேதியில் பிறந்தவங்க 8/17/26 அப்படின்னு பிறந்தவங்க உங்களுக்கு 8 வந்துருச்சுன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. அது உங்களுக்கு வேலை செய்யும். அந்த தேதியில் இல்லாதவங்க யார் 8 கை வச்சாலும் அவங்கள ஒரு வழி பண்ணிடும். அப்போ 9 நம்பரில் 8ங்கிறது ஒன்று தான். மீதி 8 இடத்துல உள்ளவங்க 8ஆம் நம்பர் யூஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் தான். அப்போ எத்தனை கோடி மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பயம் இருக்க தான் செய்யும். அது இருக்கும். அவங்கள தாக்காது. அப்போ மற்ற எண்ணுக்காரங்க 8 தொட்டால் தாக்குமா? கண்டிப்பாக தாக்கும். என்ன மாதிரிலாம் தாக்கும், எந்த மாதிரி விதத்தில் தாக்கும், எப்படிலாம் தாக்கும்? நாங்கள் தான் தாக்கி பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கிறோம். நீங்கள் அதை வேறு சொல்ல போகிறீங்களா? இல்லை, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இப்படிலாம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த 8ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு இன்னொரு விஷயம். 8ஆம் நம்பரில் பிறந்தீங்கன்றது ஒன்று எழுதியும் தாண்டி உங்கள் பேரே 8ஆம் எண்ணில் இருக்குதா? நான் இப்போ சொல்ல போகிறது அதுதான் பாயிண்ட்டு. 8ல் பிறந்தாச்சு, அதை விட்டுருங்க. உங்கள் பேரும் 8ல் இருந்துச்சுனாக்கா அவங்க எதெல்லாம் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுவாங்க, அதுதான் இப்போ முக்கியமான கேள்வி. அதுக்கு உண்டான பதில் தான் இப்போ சொல்ல போகிறேன். உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான எங்கே பிறந்தீங்க, உங்களுடைய வாழ்க்கையின் ரிஷி மூலம் நதி மூலத்தை உங்களாலே அறியப்பட முடியாது. எங்கே பிறந்தீங்க, எதுலேருந்து வந்து உங்களோட வாழ்க்கையினுடைய ரிஷி மூலம் நதி மூலையும் எங்கே துவங்கிச்சு எங்கே ஆரம்பிச்சு, அதுதான் ரிஷி மூலம் நதி மூலம். அதை கண்டே பிடிக்க முடியாது. இந்த 8 வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. தேதி 8ங்க, நானும் 8ல் தான் பேர் வச்சுருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, யார்கிட்டலாம் இருக்குதோ, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும், எதெல்லாம் கிடைச்சி இருக்கணும், எதெல்லாம் நடந்து இருக்கணும், அதெல்லாம் எதுவுமே நடந்திருக்காது.
அதெல்லாம் எதையுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கு நேருக்கு மாறா என்னென்ன இருக்குமோ அதை தான் அனுபவிச்சிருப்பீங்க. உங்களுடைய சந்தோஷத்தையும் உங்களுடைய சக்ஸஸையும் உங்கள் கண்ணு முன்னாடியே, அதுதான் ஃப்ரூட்ஃபுல்னு சொல்லுவாங்க. ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னாக்கா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது மற்றவங்களுக்கு சென்று விடும். அதுக்கு பேர் தான் ஃப்ரூட்ஃபுல் ஆங்கிலத்தில். அதை உங்கள் கண்ணு முன்னாடி மற்றவர்கள் அதை அனுபவித்து கொண்டு இருப்பார்கள். அந்த மாதிரி வாழ்க்கை தான் உங்களுக்கு இருக்கும். இன்னும் சில பேர்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களை ஒரு கட்டத்தில் தனிமைப்படுத்திடும். உங்கள் ஃபேமிலியிலேருந்தே உங்களை அப்படியே தனிமைப்படுத்திடும். என்னங்க நீங்கள் தான் சொன்னீங்க 8ல் இருந்ததுனாக்கா பயப்பட வேண்டான்னு. பயப்படாத ஒரு நம்பர் 8, அதே நம்பரில் நான் பேர் வச்சா இவ்வளோ பிரச்சனை இருக்கேன். ஆமாம், அதுதான் 8 தான் பிறந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் வேறு 8ல் வச்சா பின்ன அதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். உங்களை வாழ்க்கையிலே தனிமைப்படுத்திடும். சரிங்க, அதெல்லாம் இருக்கட்டும்ங்க. நான் ஜெயிப்பேன்னா ஜெயிக்க மாட்டேன். நான் கடைசி கட்டம் எனக்கு வாழ்க்கையில் சக்ஸஸாக கிடைக்குமா கிடைக்காதா? ஜெயிப்பேன்னா ஜெயிக்கும். கடைசி கட்டம் எத்தனை வயசானாலும் பரவாயில்லைங்க. ஒரு முடிவுக்கு வந்துட்டேங்க. ஜெயிப்பேன்னா 8ஆம் தேதியில் தான் பிறந்திருக்கேன், பேரும் 8ல் தான் இருக்குது. நான் ஜெயிப்பேன்னா ஜெயிக்க மாட்டேன்னா அப்படின்னா 8லே பிறந்து 8லே பேர் வச்சிட்டிங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் பட்ட அந்த பட்ட கஷ்டங்களும் இன்பங்களும் துன்பங்களும் என்னென்ன இருக்கோ அவ்வளோத்தையும் பார்த்துட்டு அதை தாங்கக்கூடிய சக்தியை நீங்கள் அது பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மிக உயர்ந்த பதவியில் நீங்கள் போயிடுவீங்க. பெருந்தலைவர்கள் நிறைய பேர் 8ஆம் தேதியில் பிறந்திருக்கிறாங்க. அவங்க பேர் 8ல் இருக்கா அப்படின்றது தெரியல. ஆனால் அது சக்ஸஸ்க்கு காரணம் இதுவாக இருக்குமா சார்? அந்த இதில் என்ன எது சொல்ல வருதுன்னா, அந்த 8க்கு உண்டான அந்த தாங்கக்கூடிய பக்குவமும் அந்த தாங்கக்கூடிய சக்தியும் நீங்கள் பெற்று இருந்தால், பல ஆண்டுகள் அதை நீங்கள் அனுபவித்திருந்தால், பல ஆண்டுக்கு பின்னால் நீங்கள் எதிர்பார்க்காத வாழ்க்கையை, உச்சமான வாழ்க்கையை பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இவ்வளோ கஷ்டத்தை நீங்கள் பார்க்கணும், அனுபவிக்கணும், ஃபேஸ் பண்ணணும், எல்லாம் இருக்குது. ஆனால் கடைசி கட்டத்தில் உங்கள் லைஃப்பை ஒருத்தரும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னொரு ஆள் இல்லை. அப்படி ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். உங்கள் 8ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு இன்னொரு மேட்ரு. இந்த வருஷமாக வரும். இது இனிமேல் செக் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளதில் ஆராய்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த வருஷம் 2026 வெறும் வருஷத்து வரைக்கும் கொடுக்கு. 2026னா 2, 2, 4, 4, 6, 10, 1 வருது. இந்த மாதிரி வர இடத்துல 8ன்னு அந்த வருஷத்தில் கூட்டு எண் வருது அப்படின்னா 8 வருஷத்துக்கு ஒரு முறை வரும். கூட்டினா 8ன்னு வர்றது பார்த்தீங்கன்னாக்கா 8ன்னு வரும். அந்த மாதிரி கூட்டு எண்ணு வருஷத்தில் எப்பப்பெல்லாம் 8 வருதோ அப்போல்லாம் 8 வருஷத்துக்கு ஒரு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டமான லைஃப்பாக இருக்கும். அப்படி ஒரு லைஃப்பை பார்க்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப சிரமப்படுத்தும். உச்சத்தில் இருப்பீங்க, நம்ம டேட்டில் ஃபஸ்ட் கிளாஸ் டேட்டு எல்லாமே சொல்லுவீங்க. அந்த வருஷம் கூட்டினா 8 வருதுனாக்கா அந்த வருஷம் போட்டு பார்த்துரும். ஸோ இப்படி இந்த 8க்கு உண்டான தாக்கத்தை இவ்வளோ பிரீஃபாக இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷனோடு யாரும் கொடுக்க முடியாது. ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறேன். அதான் கடைசி கட்டத்தில் நீங்கள் புரிஞ்சு கொள்வது இதுதான். சொல்யூஷன் கரெக்டாக நீங்கள் கேட்க வந்தீங்கன்னா யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம ஒரு ஆபத்துக்குள்ளே அதான் கடைசி கட்டத்தில் நீங்கள் அந்த 8 ஃபேஸ் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் பெரிய ஆள் ஆக போகிறீங்க. ஆனால் அதுக்கு 20 வருஷமா 30 வருஷமானு கூட சொல்ல முடியாது. அத்தனை வருஷத்தையும் லைஃப்பை ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உச்சத்தமான ஒரு லைஃப்பை தொடரணும். அந்த 8க்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. ஆனால் அது வரைக்கும் தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கா? இருந்துச்சுனாக்கா உயர்ந்த உச்சமான வாழ்க்கையை பார்க்கலாம். எங்களுக்கு அந்த மாதிரி சக்தியெலாம் இல்லைங்க. அந்த மாதிரி சக்திக்கு உண்டான நிலையும் இல்லை, நிலைமையும் இல்லை, உடம்பும் தெம்பு இல்லைங்க அப்படின்னா தொடாதீங்க. அப்படி இருந்துச்சுன்னா இப்போ நான் சொன்னதெல்லாம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள், எல்லாம் இருந்துதான்னு பாருங்கள். ஆமான்னாக்கா மாற்றிக்கொள்ளுங்கள். பரவாயில்லைங்க, எவ்வளோ நாளும் பரவாயில்ல, நான் எல்லாத்துக்கும் ரெடி அப்படின்னாக்கா உச்சத்தை தொடுறதுக்கு அதே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சார். 8ஆம் தேதியில் பிறந்து 8ல் பேர் வச்சவங்க இதுக்கப்புறம் அந்த தப்பை செய்யாமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்னவோ அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.